பாப்பாட்டி காஃபி சாப்பிடு. நீ கோவிச்சுக்கிட்டா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. உனக்கு தான் காஃபி கிடைக்காம போயிடும். பரவாயில்லையா? எந்த முட்டை கணு பையில என்கிட்ட பேச வேண்டியது இல்ல. அவன் போட்ட காப்பியா நான் குடிக்க வேண்டியது இல்ல. அப்புறம் எதுக்கு காலங்காத்தால வீடு தேடி வந்தியா? என் பொண்ணு சரோவையும் என் பேர நடராஜையும் பாக்குறதுக்கு தான் இவ்வளவு காலையில வந்தேன். ஓஹோ, நானே இல்லைன்னா இந்த உறவெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்குமா பாட்டி? அட போடா முட்டா பையில. சரி பரவாயில்ல, நீ திட்டு. காஃபி சாப்பிட்டு அப்புறம் திட்டு. என்ன பெரிய பொல்லாத காப்பி? என்ன ஏதாவது வசியம் பிறந்த கலந்துக்கியா? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்குதுப்பா. சரி இப்போ திட்டு. ஏண்டா ராசா, உன்னை நான் திட்ட போறேன். நீ தான் அன்னைக்கு என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டியே. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. நீ என்ன வேத்து மனுஷியாவா நினைக்கிற? உங்க அம்மா மேல ஆணையிட்டு சொல்லு. என்ன பாட்டி, என்னோட கோவம் உனக்கு தெரியாதா? என்னமோ பேசிட்டேன். உனக்கு இப்போ கோவமா இருந்தா 2 அடி போடு, வாங்கிக்கிறேன். ராசா ராசா, உன்னை ஏன் அடிக்க போறேனா? உன் பிள்ளை நீ அடிக்காம வேற யாரும் அடிக்க முடியும்? என்ன மன்னிச்சிரு பாட்டி. அட போடா கிறுக்கு பயல. ஆமா, இதென்ன பழக்கம்? அவ படுத்து தூங்கிட்டு இருக்கா, நீ போய் காப்பி போடுறியா? இதென்ன நம்ம குடும்பத்தில் இல்லாத புது பழக்கம்? இல்ல பாட்டி, சரோ நேத்து நைட்டு ரொம்ப லேட்டா தூங்குனா. அதான் காலையில அசந்து தூங்கிட்டு இருந்தான். நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். சரி தூங்குறவளை ஏன் எழுப்பணும்னு சொல்லி நானே காஃபி போட்டேன். அது சரி, நீ என்ன காலங்காத்தால எங்க? ராசா, விஜய் கோபி வீட்டுக்கு வந்துட்டாள்ல, அவ எப்படி இருக்கிறா என்னன்னு ஒரு போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு போனை பண்ணேன். அப்பத்தான் தெரியும் ரவி கரண்ட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு. அதை கேட்ட உடனே என் மனசு ரொம்ப பதறி போச்சு ராசா. சரி அந்த பிள்ளையும் போய் ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வருவோமேன்னு காலையில பொழுதுபடியே வந்தேன் கண்ணு. பாட்டி, நீ ஒரு அபூர்வமான பிறப்பு பாட்டி. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புது விதமான உறவு. இந்த மாதிரி யாரும் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. எங்க குடும்பத்துக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க. எங்களுக்கும் தெரியாம எங்க அம்மாக்கு எவ்வளவு செஞ்சிருக்க. எப்பவுமே எங்க குடும்பத்துக்கு ஆறுதலா தைரியமா துணையா இருந்திருக்க. நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. உன் பிரியம் எங்க குடும்பத்து மேல மட்டும் இல்லாம சரோ, அவ தங்கச்சிங்க, அவங்க குடும்பம்னு எல்லார் மேலேயும் பரவிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு பாட்டி. உண்மையாவே நீ ஒரு அபூர்வமான பிறப்பு. மாணிக்கம், இப்ப நீ சொல்லும் போது உன் குரல்ல ஒரு நடுக்கம் ஏற்பட்டது பாரு. அது ஒண்ணுதாண்டா மனுஷ இனத்துக்கே ஏற்படுற உணர்வு. அது ஒண்ணுதாண்டா எனக்கு ஏற்பட்ட குடுப்புன. நானு என்னைக்காவது என் உயிர் பிரிஞ்சு என் ஆத்மா சிவலோக பதவி அடையும் போது நீயும் உன் அம்மாவும் செல்வாவும் நிர்மலாவும் சரோவும் என்ன நினைச்சு ஒரு 4 சொட்டு கண்ணீர் விடுவீங்களே, அந்த கண்ணீர் தாண்டா இதுவரை நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கே ஒரு எடுத்துக்காட்டு. என்னங்க இது? நான் அசந்து தூங்கிட்டேன், என்னை எழுப்ப கூடாதா? ஏம்மா, எழுப்பணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இப்பதான் மாணிக்கம் மாணிக்கமாவே இருக்கான். மாணிக்கம், இப்படித்தான்ப்பா பொண்டாட்டிக்கேத்த புருஷனா அன்பா ஆதரவா இருந்துக்கணும். இந்த காப்பியை கொடு. இந்த அம்மா, உன் புருஷன் முதல்ல போட்ட காப்பி, நீ சாப்பிடு. நான் வாய் கொப்பளிச்சுட்டு வரேன். இரு. இந்த காப்பியை சாப்பிட்டதுமே நீ வாய் கொப்பளிக்க வேண்டி வரும். பரவாயில்ல, காப்பி சாப்பிட்டே கொப்பளி. ஏன் பாட்டி, என்கிட்ட நீ வாங்கி குடிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சா? அப்போ நல்லா இருந்தது. சரி சீக்கிரம் ரெடி ஆங்க. அப்படியே போய் ரவியை பார்த்துட்டு நான் கடை கிளம்புறேன். சரி. இதே மாதிரி இதுல இன்னும் நிறைய நல்ல நல்ல பாட்டுங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கேட்க கேட்க உங்க மனசுல நம்பிக்கையும் பிறக்கும். வாண்ணே. வேலையில ஜாயின் பண்ணியாச்சா? ஜாயின் பண்ணியாச்சுண்ணே. பார்வதி அம்மா சில விவரம்லாம் சொல்லியிருக்காங்க. செட் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. போக போக பழகிடும் ஈஸியா. நிர்மலா, கொஞ்சம் இப்படி வாய். போலாண்ணே. நல்ல ரம்யமான சூழ்நிலை. நான் நினைச்சு கூட பார்க்கல நிர்மலா. எதை? இப்படி ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் வந்து நின்றுக்கிட்டு நாம் 2 பேரும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இதான லைஃப். நான் மட்டும் நினச்சி பார்த்தனா என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் நம்ம மனசில் காலம் பூரா இப்படி தான் வாழ போகிறோம்னு நினைப்போம்.
ஆனா ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருந்தது இல்லையே. நாள் மட்டும் இல்லை நிர்மலா, மனுஷங்களே அப்படித்தான். நிரந்தரமா எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தானே இருக்கோம். உன்ன மாதிரியா? என்ன மாதிரியா? ஆமாண்ணே, நீ என்கிட்ட இப்பதானே ஃப்ரெண்ட்லியா பேசுற. ஆனா இதுக்கு முன்னாடி நீ எப்ப என்கிட்ட பேச வந்தாலும் முகத்துல கடுப்போட தானே பேசுவ. சேச்சே, இல்ல நிர்மலா, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க நிர்மலா, வார்த்தைக்கு வார்த்தை பட்டு பட்டுன்னு இமீடியட்டா ரியாக்ட் பண்ற கேரக்டர்னா அவ்வளவுதான். சமயங்கள்ல நீயும் அம்மாவும் பேசும்போது அதுல இருக்கிற தப்பை எடுத்து சொல்லுவேன். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜீவனையும் யாரும் எதுக்காகவும் துன்புறுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீயும் அம்மாவும் சில சமயங்கள்ல அண்ணிய பேசுறது அவங்க மனசை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தும்னு தெரியுமா? அந்த மாதிரி நேரங்கள்ல அது தப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கோபமாவும் வேகமாவும் சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு ஓ மேலேயோ அம்மா மேலேயோ பிரியமில்லை அப்படின்னு தயவு செஞ்சு அதை தப்பர்த்தம் பண்ணிக்க கூடாது நிர்மலா. உனக்கு நல்லா தெரியும்ல, உன்னையும் என்னையும் ஓரளவு படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அண்ணன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அப்பெல்லாம் எனக்கு உன் பேர்ல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீ இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டது தெரிஞ்சு ரொம்ப பக்குவப்பட்டு வெளிப்படுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இத்தனை நாள்ல நீ அப்படி இல்லை. எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் தான், வெளிப்படையாவே சொல்றேன். சுருக்கமா சொல்லணும்னா நீ என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன் நிர்மலா. ஆனா உனக்கு அப்படியே அம்மாவோட பாதிப்பு தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக உன்னை வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல உன் மேல உள்ள பாசம் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்ப நான் பாக்குற நிர்மலா பழைய நிர்மலா இல்ல. எப்படி என்ன சொல்ற? ஆமாம்மா, அப்பெல்லாம் நீ படிச்சுட்டு இருந்த போது சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா உனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருந்துச்சு. அப்ப எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவேன். உனக்கு ஒன்று வேணும்னா சண்டை போட்டு கேட்டு வாங்கிக்குவேன். இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு வசதியா இருக்கோம். உனக்கு எது ஒன்று வேணும்னாலும் நானும் சரி அண்ணனும் சரி செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு எதுவுமே வேணாம், நான் சொந்த காலில் தான் நிக்க போறேன்னு சொல்லி இங்க கிளம்பி வந்திருக்கேன். பெருமையா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் மனசுக்கு வருத்தமும் இருக்கு. கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த கஷ்டங்களை பக்கத்துல இருந்து பகிர்ந்துகிட்ட தங்கச்சி இன்னைக்கு வசதிகளை பகிர்ந்துக்க வேண்டிய சமயத்தில் இப்படி பணவாசம் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் வருத்தமா இருக்கு. என்ன காலம் பூரா நான் குழந்தையா இருக்க முடியுமா? அப்ப பிடிவாதம் பிடிச்சு நிர்மலா குழந்தை. இப்போ எனக்கே ஒரு குழந்தை இருக்கே. நீ தனியா கொஞ்ச நாள் இருக்கணும் நான் தாம்மா சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. எதுக்கு சொன்ன? வீட்டில் உள்ள பிரச்சனைகள் குறையணும், கொஞ்ச நாள் தனியா சுதந்திரமா இருந்தா உனக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சுதான் சொன்னேனே ஒழிய இப்படி 5க்கும் 10க்கும் நீ கஷ்டப்படணும் மனசால கூட நினைக்கலமா. நீ என் தங்கச்சிமா, உனக்கு செய்யறதுக்கு எனக்கு கடமை இருக்கு. இது வேணும் அது வேணும்னு சண்டை போட்டு என்கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இத பாரு, மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு பிடிவாதமா சில விஷயங்கள் எல்லாம் மறுக்காத. மாசம் மாசம் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வேண்டானே. அப்புறம் நான் தனியா வந்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மனசார சொல்றேம்மா, இந்த செல்வம் அண்ணனாலே எப்ப பார்த்தாலும் திட்டும், எதிரும் புதிருமா பேசும், அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசும். இப்படிதான் உன் மனசுலயும் சரி அம்மா மனசுலயும் சரி இல்ல இல்ல நிர்மலா.
என் மனசுல ஒரு வெறுமை இருக்கு. தனியே ஆளா நிக்கிறமேன்ற வெறுமை இருக்கு. உன் மனசுலயும் அதே வெறுமை இருக்கு, எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னோட வலியையும் வேதனையும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். கட்டிக்கிட்டவங்களை பிரிஞ்சிருக்கிறதோட துயரம் என்னன்னு உனக்கும் எனக்கும் நல்லா தெரியும். அதனால என் வேதனையை நான் மனசுக்குள்ள அனுபவிக்கிற அதே நேரத்துல உன் வேதனையை நினைச்சு எவ்வளவு நாள் நான் அழுதுருக்கேன்னு தெரியுமா உனக்கு? அதனால என் வேதனையை நான் மனசுக்குள்ள அனுபவிக்கிற அதே நேரத்துல உன் வேதனையை நினைச்சு நான் எவ்வளவு நாள் அழுதுருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நீயும் சரி நானும் சரி, நம்மளை கட்டிக்கிட்டவங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு காட்டினது தவிர வேற எந்த பாவமும் பண்ணல. ஆனா நம்மளைத்தான் இப்படி ஏமாத்து. என்னை பத்தி பிரச்சனை இல்லை, ஆம்பளை எப்படியோ என் காலம் ஓடிடும். நீ கையில ஒரு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இதனாலேயே ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போது அடி மனசுல அவ்வளோ ஒரு வேதனை உன் வாழ்க்கையை நினைச்சு. ஆனா நேர்ல பார்க்கும்போது நீ என்ன திட்டுவ, நான் உன்னை திட்டுவேன். அப்படியே நம்ம நீ தான் ஆரம்பிப்ப, நான் திட்டுவேன். இப்ப நீ ஆரம்பிக்கிற மாதிரியா? உன் மனசுலயும் சரி என் மனசுலயும் சரிம்மா, பாசத்துக்கு எந்த குறவும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ என்னை விட்டு கொடுத்ததுல நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா அண்ணன், பல முறை நீ எங்களை திட்டிருக்க. அப்பெல்லாம் நீ எங்களை கரெக்டா தான் திட்டன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். சரி நிர்மலா, போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் எது வேணும்னாலும் தயவு செஞ்சு இந்த அண்ணனை கேளு. அங்க ஊர்ல இருக்கிறது உன்னோட வீடு. இப்ப ஏதோ தற்காலிகமா இங்க வந்திருக்க, அவ்வளவுதான். புரியுதா? இது வரைக்கும் நான் பார்த்த செல்வண்ண வேற, இப்ப பார்க்குற செல்வண்ண வேற. அதே மாதிரி தான் இனி நீ பார்க்க போற நிர்மலாவும் வேற. அப்புறம் நிர்மலா, உனக்கு எங்க சம்பளம் 2500 ரூபான்னு அம்மா சொன்னாங்க. அதை கேட்ட அந்த நிமிஷம் என் மனசு எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டுச்சுன்னு தெரியுமா உனக்கு? அதாவது கஷ்டம் வந்து நம்மளை பாடாப்படுத்தினா அதுக்கு தலையெழுத்துன்னு சொல்லலாம். நாமளே கஷ்டத்தை தேடி போனா அதுக்கு என்ன பேருன்னு தெரியலமா எனக்கு. அதுவும் தலையெழுத்து தானே. ராமரும் புத்தரும் ராஜா வீட்டு பிள்ளைங்க தானே. அவங்களுக்கு ஒரு நாள் கஷ்டம் வந்தது இல்லையா? அதே மாதிரி தான் கோவலனும் கண்ணகியும் பணக்கார வீட்டில் பிறந்தவங்க. அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் வந்தது? எல்லாம் அவங்க தலையெழுத்து தானே. அது மாதிரி தான் இதுவும் என் தலையெழுத்து. ரொம்ப விரக்தியா பேசுற நிர்மலா. இல்லைண்ணே, நான் விரக்தியில பேசல, நம்பிக்கையில பேசுறேன். இந்த வாழ்க்கை நானா தேர்ந்தெடுத்துக்கிட்டது. இதுல எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். இதுல நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மறுபடி சொல்றேன்னே, இனிமே நீ பார்க்க போற நிர்மலா வேற. சரி நிர்மலா, ஒரு கிளம்புறேன். அதை சொல்லிட்டு போலாம் தான். போற வழியில மதுரையில் எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் போறேன்.
சரிண்ணே. அம்மாவை நல்லபடி பார்த்துக்க. சரிண்ணே. அண்ணன் இருக்கேன். ம்? வரேன். ம்